friends, welcome back to my channel Prami's Creation. இந்த வீடியோல நம்ம ஐ ஹூக் வந்து தையல் மிஷின்லயே எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் முன்னாடியே ஹூக் பட்டி வந்து தைச்சு அதுல ஹூக் வர்ற இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நார்மல் மெஷின்ல தான் நம்ம தைக்க போறோம். மெஷினோட ஃபூட்டரை தூக்கிட்டு கரெக்ட்டா அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேரா வச்சிட்டு ஹூக்க எடுத்து நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேல எங்கன நமக்கு தேவையோ அங்க அதுக்கு மேல வச்சிட்டு ஃபூட்டருக்கு அடியில வைக்கணும். இப்போ வந்து நம்ம கால்ல பெடல் பண்ண போறதில்ல, கையிலேயே தான் அந்த வீலை ரொட்டேட் பண்ணி தைக்க போறோம். இந்த கையில வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி பின்னாடி கொண்டு போணும். கரெக்ட்டா அந்த ரெண்டு ஹோல்லையும் தையல் விழுகிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வீலை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இன்னொரு ஹேண்ட் வந்து அந்த கிளாத்தை மூவ் பண்ணி முன்னாடி பின்னாடி கொண்டு போணும். வந்து கையில தைக்கும்போது ரொம்பவே லேட் ஆகும். இந்த மாதிரி மெஷின்ல தைக்கும்போது ஈஸியா வேலை முடிஞ்சிரும். ரொம்பவே ஈஸியாவே தைச்சிரலாம். கரெக்ட்டா அந்த ஹோல்ல வச்சிட்டு நம்ம கையிலேயே ரொட்டேட் பண்ணனும். அந்த வீல மேல இருக்க வீலை வந்து நம்ம கையிலேயே ரொட்டேட் பண்ணனும். கால்ல பெடல் பண்ண கூடாது. கையிலேயே தான் ரொட்டேட் பண்ணனும். கரெக்ட்டா அந்த ஹோலுக்கு நேரா வர்ற மாதிரி நம்ம இன்னொரு ஹேண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தை முன்னாடி பின்னாடி கொண்டு போணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து நம்ம தையல் விழுகிற மாதிரி முன்னாடி பின்னாடி கொண்டு போணும். அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பிரிஞ்சு வராது சீக்கிரம். கையில தைக்கிறத விட இந்த மெத்தட்ல தைச்சோம்னா நமக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கும், ஈஸியாவும் வேலை முடிஞ்சிரும். கீழ இருக்க ஹோல்ல தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சென்டர் பார்ட் தைக்கணும். சென்டர்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு சைடுமே இந்த ஹூக்கோட சென்டர்ல வந்து நம்ம தைக்கணும். தைச்ச மாதிரியே தான் மேலையும் கீழையும் முன்னாடி பின்னாடியும் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். வீலை நம்ம கையில ரொட்டேட் பண்ணும்போது கிளாத்தையும் நம்ம மேலே கீழே தள்ளி தள்ளி வைக்கும்போது கரெக்டா தையல் விழுகும். ரொம்பவே இந்த மெத்தட்ல தைக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட்டா ஒரு ஹேண்ட்ல வீலை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இன்னொரு ஹேண்ட்ல கிளாத்தை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட்டா தையல் விழுந்துரும். ஒரு 10 டைம்ஸ் தைக்கணும். அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மாதிரி தைக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்ல நமக்கு வேலை முடிஞ்சிரும். இந்த மெத்தட்ல கையில தைக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்களே பாருங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். கையில இழுத்தாலும் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதோட ஹூக் தைக்கிறதா ரொம்பவே லேட் ஆகும். கையில தைக்கும்போது ரொம்பவே லேட் ஆகும். இந்த மெத்தட்ல தைச்சு பாருங்க, ரொம்பவே ஈஸியா மெஷின்லயே வேலை முடிஞ்சிரும். எல்லா மெஷின்லயுமே இந்த ஹூக் வந்து தைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க. Thank you friends.